Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கலைஞரின் மூத்த மகன் எம்ஜிஆரின் ரசிகன். அதாவது கலைஞர் அவர்களுக்கு முதல் மனைவி பத்மாவதி அம்மையார் இருக்காங்க. அவருக்கு பிறந்தவர் தான் இந்த மூகா முத்து. இவர் பிறந்தவனே அவங்க இறந்துடுறாங்க. அதாவது மெட்டர்னிட்டி டெத்து அந்த காலத்தில் நிறைய நடக்கும். வீட்டில் பிரசவம் பார்ப்பாங்க, ஏதாவது பிரச்சனை வந்து இறந்துடுவாங்க. அப்படி மூகா முத்து பிறந்தவனே அவங்க அம்மா பத்மாவதி அம்மை இறந்துடுறாங்க. அதற்கு பிறகு 3 மாத குழந்தையாக இந்த குழந்தையை வளர்க்கறதுக்காக தான் கலைஞர் வந்து தயாள அம்மாவை திருமணம் பண்றாரு. இவர் இவரை சொல்ல போனா இவர் தான் அவர் அரசியல் வாரிசாக கொண்டு வரணும்னு கலைஞர் ஆசைப்பட்டார். இப்போ இவருக்கு அந்த உடல் மொழி, ஆள் அந்த கர்லிங் ஹேரு எம்ஜிஆர் மாதிரியே இருப்பார். எம்ஜிஆர் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாரோ அதே மாதிரியான தோற்றத்தில் இயற்கையாகவே இருப்பார். அந்த கர்லிங் ஹேர், அந்த கலரு, அந்த ஹைட் அண்ட் வெயிட், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே அப்படி எம்ஜிஆர் சிறு வயதிலிருந்து பார்த்து ரசிச்சதுனால பூக்காரி, பிச்சைக்காரன் அப்படி நிறைய ஒரு 7-8 படங்கள் பண்றாங்க. அதில் ஒரு சில படங்கள் போச்சு, சில படங்கள் போகல. ஆனால் படங்கள் போகாதனால இவர் கொஞ்சம் மன வருத்தத்தில் என்ன பண்றாருன்னா சில தப்பான பழக்கங்கள் அதுன்னு போயிடுறாரு. அப்படி போனதுனால இவரை வந்து அவருடைய வழிக்கு, கலைஞர் வழிக்கு கொண்டு வர முடியல. அரசியலுக்கோ மற்ற அடுத்த டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தன்னுடைய 77வது வயதில் இயற்கை எழுதியிருக்காரு மூகா முத்து அவர்கள். அவரை பற்றி பல்வேறு தகவல்கள் பகிர்ந்துக்கிறதுக்காக இப்போ நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். கலைஞரினுடைய குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு ஓரளவுக்கு எல்லாருமே பரிச்சயம் இருக்கும், எல்லாரையும் தெரியும், அவங்க அரசியல் என்ன செயல்பாடுகள் அப்படின்றதெல்லாம் தெரியும். மூகா முத்து அவர்களை பற்றி இந்த தலைமுறையினருக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லையோ அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. யார் அவர்? கலைஞரின் மூத்த மகன். ஓகே. எம்ஜிஆரின் ரசிகன். எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகன், கலைஞருடைய மூத்த மகன். அதாவது கலைஞர் அவர்களுக்கு முதல் மனைவி பத்மாவதி அம்மையார் இருக்காங்க. அவருக்கு பிறந்தவர் தான் இந்த மூகா முத்து. இவர் பிறந்தவனே அவங்க இறந்துடுறாங்க. அதாவது மெட்டர்னிட்டி டெத்து அந்த காலத்தில் நிறைய நடக்கும். வீட்டில் பிரசவம் பார்ப்பாங்க, குழந்தைகள் இறக்குறப்ப ஏதாவது பிரச்சனை வந்து இறந்துடுவாங்க. அப்படி மூகா முத்து பிறந்தவனே அவங்க அம்மா பத்மாவதி அம்மை இறந்துடுறாங்க. அதற்கு பிறகு 3 மாத குழந்தையாக இந்த குழந்தையை வளர்க்கறதுக்காக தான் கலைஞர் வந்து தயாள அம்மாவை திருமணம் பண்ணுறாரு. சரி. அதுக்கு பிறகு தயாள அம்மாவுக்கு பிறந்தவங்க தான் இப்போ இருக்கக்கூடிய இப்போ முதலமைச்சராக இருக்கவர், அப்புறம் அழகிரி, இவங்க எல்லாமே அந்த அவங்க தான். அப்போ கலைஞருடைய முதல் மகன், தலைமகன் யாருன்னா இந்த மூகா முத்து தான். ஒரு தீவிரமான சிறு வயதிலே இருந்தே ஒரு தீவிரமான ஒரு எம்ஜிஆர் ரசிகராக இருக்கிறார். கலைஞருடைய மகன், அதுதான் ஆச்சரியமான விஷயம். எம்ஜிஆரினுடைய ரசிகர். ஆளும் பார்க்கறதுக்கு எம்ஜிஆர் மாதிரி இருப்பார். அவருடைய பாடல்களில் வந்து அப்படியே எம்ஜிஆர் மாதிரி தான் அந்த ட்ரெஸ். இல்லை, அதுக்கு முன்னாடி இவர் யார், இந்த பத்மாவதி அம்மையார் யாருன்னா CS ஜெயராமன் ஒரு பெரிய பாடகர், இசையமைப்பாளர். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கலைஞரினுடைய மூத்த மனைவி பத்மாவதி அம்மார். அந்த குடும்பத்தினுடைய வழித்தோன்றலாக வர்றவர் தான் இந்த மூகா முத்து. இவருக்கு இயற்கையாகவே அவங்க தாத்தா CS ஜெயராமன் குடும்பத்தை சேர்ந்த அந்த தாத்தா வீட்டு வழியில் இருக்கிறதுனால இவருக்கு நல்லா பாடக்கூடியவர், நல்ல உச்சத்ததியில் பாடக்கூடியவர். கலைஞர் வந்து பல நேரங்களில் இவர் உட்கார வச்சு பாட சொல்லுவாராம். கலைஞர் பார்க்குறப்பெல்லாம் ஒரு பாட்டு பாட அப்படிம்பாராம். உடனே ஒரு பாட்டு வந்து வெறும் பாட்டாக மட்டும் பாட மாட்டாராம். பக்கத்தில் ஏதாவது வந்து அடுத்த தாளம் போட்டே பாடுவாராம். கலைஞர் இவரை பார்க்குறப்பெல்லாம் அங்கே எனக்கு ஒரு பாட்டு பாடு அப்படிம்பாராம். கலைஞரினுடைய ரொம்ப செல்ல பிள்ளை இவரை சொல்ல போனால் இவர் தான் அவர் அரசியல் வாரிசாக கொண்டு வரணும்னு கலைஞர் ஆசைப்பட்டார். இவர் எப்படியோ கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். ஒரு பெரிய நடிகராக கொண்டு வரணும், ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஆகணும், நமக்கு அடுத்த ஒரு வாரிசாக இவரை உருவாக்கணும்னு ஆசைப்படுறார். அப்போ இவருக்கு அந்த உடல் மொழி, ஆள் அந்த கர்லிங் ஹேரு எம்ஜிஆர் மாதிரியே இருப்பார். எம்ஜிஆர் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாரோ அதே மாதிரியான தோற்றத்தில் இயற்கையாகவே இருப்பார். இவர் அந்த கர்லிங் ஹேரு, அந்த கலரு, அந்த ஹைட் அண்ட் வெயிட், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே அப்படி எம்ஜிஆர் சிறு வயதிலிருந்து பார்த்து ரசித்ததுனால இவர் எம்ஜிஆர் மாதிரியே இருக்கிறார். அப்போ இவரை வைத்து படம் பண்ணுறான்னு ஒரு 7-8 படங்கள் பண்ணுறாங்க. அதாவது பிள்ளையோ பிள்ளை, பூக்காரி, பிச்சைக்காரன் அப்படி நிறையா ஒரு 7-8 படங்கள் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில படங்கள் போச்சு, சில படங்கள் போகல. ஆனால் படங்கள் போகாதனால இவர் கொஞ்சம் மன வருத்தத்தில் என்ன பண்ணுறாருன்னா சில தப்பான பழக்கங்கள் அதுன்னு போயிடுறாரு. அப்படி போனதுனால இவரை வந்து அவருடைய வழிக்கு, கலைஞர் வழிக்கு கொண்டு வர முடியல. அரசியலுக்கோ மற்ற அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரல. அப்புறம் இவர் திருமணம் பண்ணிக்கிறாரு. இவருக்கு 2 குழந்தைகள். டாக்டர் அறிவுநிதின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னொரு பெண் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா அந்த கெவின் கேர், CK ரங்கநாதன் இருக்கார் இல்லையா, CK ரங்கநாதனுடைய மனைவி யாருன்னா மூகா முத்துவினுடைய மகள், பிறந்து போனவருடைய மகள். இப்போ ஒரு மகன் வந்து பேரன் யாருன்னா மூகா முத்துவினுடைய பேரன் யாரை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா நடிகர் விக்ரமுடைய மகளை கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஓகே. நடிகர் விக்ரமுடைய மகளை மூகா முத்துவினுடைய பேரன் CK ரங்கநாதனுடைய மகன் திருமணம் பண்ணியிருக்காரு. இன்னொரு பொண்ணை யார் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்தது ஆகாஷ் பாஸ்கரன் திருமணம் பண்ணியிருக்காரு. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன். இது அந்த குடும்பம். இவங்க வந்து இப்போ அறிவுநிதி அப்படிங்கிற டாக்டராக இருக்கார், பிரபல டாக்டராக இருக்கிறாரு. அவரும் வந்து நல்லா பாடக்கூடியவர் தான்.
அவரும் ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. என்ன பாட்டு? அந்த முரட்டுக்காலைன்னு இப்போ வந்த படம், சுந்தர் சி ஸ்னேகா நடிச்ச படம். அதில் வந்து ரீமிக்ஸ் பாடல் இருக்கும், காதல் வைபோகமேனு. அந்த பாட்டை பாடியவர் இந்த டாக்டர் அறிவுநிதி தான். ஓகே, இது அவங்களுடைய ஃபேமிலி பேக்ட்ராப்பு. கலைஞர் வந்து இவரை ரொம்ப ஆசையாக ரசித்து பார்த்தவர். எம்ஜிஆரே ஒரு முறை சொன்னாராம், நீங்கள் என்ன மாதிரி நடிக்காதீங்க, உங்களுக்கு வந்து தனியான இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு எம்ஜிஆரே பல முறை இவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் என்னன்னா, அவர் மேக்கப் போட்டு அந்த கேமரா முன்னாடி போனோடனே எம்ஜிஆர் மாதிரியே வந்துடுவாராம். அந்த ரசிகர் தனக்குள்ள வந்துடுவார். பல எம்ஜிஆர் படங்களே பல முறை பார்த்து ரசித்த ஒரு ரசிகர் இன்னைக்கு மறைந்திருக்கிறார். ஓகே சார், இப்போ இவருடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி சார் இருந்துச்சு? இல்லை, அரசியலில் பெருசாக அவர் நாட்டம் இல்லை. இவர் முழுக்க அந்த சினிமா கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருந்தார். அரசியலில் பெருசாக இவருக்கு நாட்டம் இல்லை. கலைஞரை பொறுத்த வரைக்கும் இவரை தான் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். இவரை ஒரு அரசியலில் கொண்டு வரணும், இல்லாட்டி சினிமாவில் ஒரு பெரிய ஆளாக ஆசைப்பட்டார். கடைசி வரைக்கும் இவரை ஏதாவது பண்ணிடணும்னா அது ஒரு ஏக்கம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு கலைஞருக்கு. இவர் மேலே உள்ள ஒரு பாசம், அதனால் இவருக்கு மேலே வந்த ஒரு நம்பிக்கையில் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு அவர். ஆனால் கட்சியில் சேர்ந்து கொஞ்சம் கூட பணியாற்றுறதோ இல்லை, ஆரம்ப காலகட்ட அரசியலில் கூட இல்லை, எந்த அரசியலும் இல்லை. அரசியலில் சில நேரங்களில் வேற ஒரு முடிவுகள்லாம் கூட எடுத்தார் இவர். ஜெயலலிதா அந்த அம்மையார் இருக்கிறப்ப போய் எனக்கு வீட்டில் உதவி பண்ணுற மாதிரிலாம் கூட சில நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் கூட கலைஞருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் கூட இந்த மூத்த மகன் இல்லையா, இந்த மூத்த மகன் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் கலைஞர் ரொம்ப ஒரு பாசமாக இருந்தார். அவர் இவருக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் எப்படி சார் ஒரு நல்ல உறவு இருந்ததா, இல்லை அவங்களுக்குள்ளேயும் சின்ன உரசல்கள்? இல்லை, அதெல்லாம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. இன்னைக்கு கூட ஒரு அறிக்கை முதல்ல இன்னைக்கு காலையில் அந்த செய்தி கேட்டவுடனே முதலமைச்சர் அத்தனை நிகழ்ச்சியும் ரத்து பண்ணிட்டு நேரடியாக அவர் அந்த ஈஸியாக இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு உருக்கமாக இன்னைக்கு அறிக்கை கூட கொடுத்துருக்கிறாரு. இவரை காட்டிலும் மூக்க அழகிரியோடு இவர் ரொம்ப நெருக்கம். ஓகே, மூக்க அழகிரியும் இவர் வந்து முத்தண்ண அப்படின்னு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பும் பாசமும் வச்சவர். மூக்க அழகிரிக்கு இவர் மேலே தனிப்பட்ட அவங்க குடும்பத்திலேயே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு. குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க பல பேருக்கு தெரியும், அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல பாண்டிங் இருந்துச்சு. அவரை வந்து ரொம்ப விரும்புவார், ரசிப்பார். அவர் தன்னுடைய அப்பாவுடைய ரிசபிளாகவே அவர் பார்ப்பார். ஓகே, ஆனால் இவர் இன்னொரு சிறப்பு அம்சம்னா, இந்த மூக்கா முத்து அப்படிங்கிற முத்துங்கிற பேர் வந்து கலைஞருடைய அப்பாவுடைய பேர். முத்துவேல் கருணாநிதினு சொல்வார். முத்துவேல்ங்கிறது கலைஞருடைய அப்பா பேர். அந்த முத்துவேலுங்கிற பேரை தான் இவர் தன்னுடைய பையன் மூத்த பையனுக்கு முத்துன்னு வச்சிருக்கிறார். அப்போ அந்த அப்பாவுடைய பேர் தன்னை மாதிரியே ஒரு ரிசம்பிள் உள்ள ஆள் அப்படிங்கும்போது இவர் மேலே தனிப்பட்ட ஒரு கவனம் இருந்துச்சு. நிறைய ஆசைகள் இருந்துச்சு, இவரை வச்சு பண்ணணும், அப்படி எம்ஜிஆர் மாதிரி இவரை கொண்டு வரணும், அரசியலில் கொண்டு வரணும், நிறைய ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையெல்லாம் சில காரணங்களால் அப்படி தள்ளி போய் தவிர்த்துமையாக போயிடுச்சு. சமீப காலமாக உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தார், ரெஸ்ட்டில் தான் இருந்தார், ஓய்வில் தான் இருந்தார். இன்றைக்கி மறைந்திருக்கிறார். இந்த விஷயங்கள் பற்றி பேசும்போது ஒரு கூடுதல் கேள்வியும் கேட்டுறேன். தன்னுடைய மகன்களில் வந்து குறிப்பிட்டு ஸ்டாலின் அவர்களை வந்து கலைஞர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அவர் சிறு வயதுலேருந்து அந்த அரசியல் நாட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு அவருடைய பயணம்ங்கிறது வந்து சாதாரண பயணம் கிடையாது. கிட்டத்தட்ட 60 வருட பயணம். முதலில் ஒரு சாதாரண ஒரு முதலமைச்சருடைய மகனாக இருந்தாலும் கோபாலபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய வட்டத்திலிருந்து ஒரு அரசியல் வாழ்க்கை ஆரம்பிக்கிறார். கோபாலபுரம் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு படிப்பகம் ஆரம்பிக்கிறார், லைப்ரரி ஆரம்பிக்கிறாரு. அந்த பகுதியில் ஒரு வட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அதிலிருந்து அப்புறம் 1000 விளக்கு பகுதிக்கு வர்றாரு. அப்புறம் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியாரு. கொஞ்சம் படிப்படியாகத்தான் அவருக்கு ஒரு ஆசை. அவங்க வீட்டிலேயே தமிழரசுன்னு ஒருத்தர் இருக்கார், மு க தமிழரசு இருக்கிறாரு, மு க ஸ்டாலின் இருக்கிறாரு, மு க அழகிரி இருக்கிறாரு. ஆனால் இவர் ஒருத்தருக்கு தான் அரசியல் ஆர்வம் இருந்துச்சு. மு க தமிழரசுலாம் அவருக்கு பெருசாக பிரச்சாரங்கள் பண்ணுவார். சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி 1000 விளக்கு பகுதிகளில் தேர்தல் நேரங்களில் ஒத்தாசையாக இருப்பார் ஒழிய நேரடியாக பெருசாக ஒரு அரசியல் ஆசை அவருக்கு இல்லை. அவர் தான் நம்ம அருள்நிதியோட அப்போ தான் அந்த மு க தமிழரசு. அவருக்கு பெருசாக அரசியல் ஆர்வம் இல்லை. அப்போ இவருக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு அரசியல் ஆர்வம் இருந்துச்சு. இவங்க ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல. அப்போ இவர் சிறு வயதில் அரசியல் ஆசை இருக்குது அப்படின்னால அண்ணா காலத்துலேருந்தே இவருக்கு அரசியல் ஆசை வந்துருச்சு. அண்ணா காலத்திலேயே இவர் வந்து அரசியல் செய்ய ஆரம்பித்தார். அண்ணா என்ன செய்வாராம், சில நேரங்களில் வந்து அண்ணாவுக்கு நிகழ்ச்சிக்கு இவர் அழைக்க போவாராம். பிடிவாதமாக அழைச்சிட்டு வருவார். அப்போ சொல்லுவார், அண்ணா அப்பா மாதிரியே பிடிவாதக்காரனா இருக்கீங்க அப்படிம்பார். அப்போ அண்ணாவோடும் அரசியல் பண்ணவர். இன்னைக்கு பல பேருக்கு இவரை பற்றி தெரியல. இவருடைய அரசியல் பயணம்ங்கிறது ஒரு பெரிய நீண்ட பயணம். ஒரு முதலமைச்சருடைய மகனாக இருந்தாலும் சாதாரண பகுதி வட்டத்திலிருந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 60 வருட பயணத்துக்கு பிறகு தான் முதலமைச்சராக இருக்கார். முத நாள் ஆரம்பித்து அடுத்த நாள் முதலமைச்சராக ஆகலை. அவருடைய ஸ்ட்ரகிள்ங்கிறது ஒரு பெரிய போராட்டம். மிசா காலத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். கல்யாணம் முடிஞ்சு மிக குறுகிய காலத்திலே மிசாவில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பல வருடம் எதிர்க்கட்சியுடைய உறுப்பினர். அதில் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கும் அவருக்கு கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேலே ஆகுது. பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணுறாரு. கடுமையான உழைப்பு. சாதாரண ஒரு சின்ன நடிகர் ஒரு கிங்காங்க பத்திரிக்கை வச்சா அந்த கல்யாண வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. ஒரு 2 நாளைக்கு கூட ஒரு புத்தக வெளியீட்டுலாக்கு போகிறோம், வைரமுத்துடைய புத்தக வெளியீட்டுலாக்கு 2 மணி நேரம் உட்காந்துருக்காரு. அந்த நிகழ்ச்சியை கேட்குறாரு. எனக்கு வந்தவர் கூப்பிட்ட கட்டை சீக்கிரம் 10 நிமிஷம் நின்றுட்டு பேசிட்டு போல
ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டா கரெக்டாக 6 மணி டைம் பஞ்சுவாலிட்டி அது கலைஞர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதுன்னு நினைக்கிறேன். ஓகே 6 மணி நிகழ்ச்சி முதலமைச்சர் கரெக்டாக 6 மணிக்கு வர்றாரு, 6:01 உட்காந்துருக்காரு. அது கலைஞர் அவர்களுடைய குணம். அது என்ன டைம் சொல்கிறோமோ அந்த டைம் சொல்கிறது, ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. 70 வயசுக்கு மேலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பல வேலைகள் இருக்குது. ஒரு 6 மணினா கரெக்டாக நம்ம போகிறதே 1/2 மணி நேரம் முன்ன போகிறோம். முதல்ல 1000 வேலைகள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை நிர்வாகக்கூடியவர் கரெக்டாக 6 மணி 6 மணிக்கு வந்து உட்காந்து கரெக்டாக அந்த 6:01 பெல் அடிச்சோடனே கரெக்டாக உள்ள ஒரு ஸ்கூல் திறப்பாங்க, அந்த மாதிரி கரெக்டாக அந்த 6:01 மேடைக்கு வர்றாரு. அதே மாதிரி நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் எல்லாருடைய பேச்சையும் கேட்குறாரு. அது இந்த காலத்தில் கேட்குற விஷயமே யாருக்குமே இல்லையே. நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு. ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 4 பேர் பேசுகிறாங்க, 1/2 மணி நேரம் பேசுகிறாங்க, அதை உட்காந்து பொறுமையாக கேட்குறாரு. அப்போ இவ்வளவு தூரம் பயணம், இவ்வளவு அனுபவம், அதெல்லாம் தான் கொண்டு வந்து இன்றைக்கி அவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்கு. அதனால தான் கூட்டணி கட்சியிலேயே இன்றைக்கி அவர் அரவணைத்து போகிறார். அப்போ அந்த குடும்பத்தில் அரசியல் ஆசைங்கிறது இவருக்கு சிறு வயதில் இருந்தது. ஆனால் கலைஞருடைய ஆசை வந்து இவர்தான் அரசியல் கொண்டு வரணும், முத்து அவர்களை தான் கொண்டு வரணும்னு ஆசை. ஆனால் அவருடைய சில நடவடிக்கைகள் சரியில்லாமல் போனதுனால அவர் பெருசாக அவரை கொண்டு வர முடியல. இவர் இயற்கையாகவே இவருக்கு அரசியல் ஆர்வம் இருந்ததுனால இவர் அரசியலுக்குள்ள வந்துட்டார். நம்ம வந்து முத்து அவர்கள் ஆரம்பித்து அவருடைய ஃபேமிலியில் நிறைய பேரை பற்றி பேசிட்டோம்னு நினைக்கிறேன். திரும்ப இவரை பற்றி ஒரு என்ன அப்படின்னா, இவர் வந்து ஜெயலலிதா அவர்களை சந்தித்து பேசினதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அது வந்து பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க சார். அது என்ன? அது ஒரு அரசியல் நடந்துச்சு. அது கலைஞரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வேணுங்கிற எல்லா உதவிகளையும் செய்து கொண்டு தான் இருந்தார். அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இவர் கொஞ்ச நாள் சென்னையில் இருந்தார், அப்புறம் வெளியூரில் இருந்தார். அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா உதவிகளையும் கலைஞர் செஞ்சார். கலைஞரை பொறுத்த வரைக்கும் உரிமையோடு எல்லாருக்கும் குழந்தைகள், பேரத்தி குழந்தைகள், கடைசி தலைமுறை குழந்தைகள் இருந்தாலும் கூட கலைஞரிடம் உரிமையாக பேசக்கூடிய ஒரு விஷயம். காதலுக்கு முதலில் பச்சை கொடி காட்டுவர் கலைஞர் தான். நிறைய பேருக்கு தெரியும். வீட்டில் யாராவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி யாராவது காதலிச்சுட்டாங்க, வீட்டில் எதிர்ப்புனா நேராக போகிறதுங்கன்னா கலைஞர்கிட்ட போய் நிற்பாங்க. தாத்தா இந்த மாதிரி நான் காதலிக்கிறேன், வீட்டில் விளாட்றேன், உங்கள் அப்பாவை கூப்பிடு, அவரை கூப்பிடு, பேசி கல்யாணம் பண்ணி வச்சுருவார். அந்த மொத்த குடும்பத்தில் யாருனாலும் அவரை வந்து அப்ரோச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். ஓகே, அதுதான் பெரிய விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 3ஆம் தலைமுறை சேர்ந்த ஒரு குழந்தை காதலிக்குது, அதை போய் அவங்க வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவர் வேறு ஜாதி வேறு மதமாக இருக்கட்டும். கலைஞர் அதை வந்து கலைஞர்கிட்ட போய் சொன்ன உடனே அந்த 2 குடும்பத்தையும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணிடுவார். அதான் கலைஞர் சொல்லுவாராம், எங்கள் குடும்பத்தில் இல்லாத ஜாதி இல்லாத மதமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அது அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் சமீப ஒரு சில பழக்க வழக்கங்களால் இவர் தப்பாக போயிட்டார் அப்படின்னாலும் கூட இவரை கவனிச்சுக்கிட்டார். இவர் தூரத்தில் இருந்தாலும் கண்காணித்துக்கிட்டே இருந்தார் கலைஞர். ஆனால் சில நேரங்களில் இவர் எடுத்த முடிவு என்னென்னா, எனக்கு என்னுடைய மருத்துவ செலவு கூட காசு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஜெயலலிதா அந்த அம்மையாக இருக்கிறப்ப போய் ஒரு சில விஷயத்தை பண்ணிட்டார். அது கலைஞர் கொஞ்சம் வருது. அரசியல் ரீதியாக அவங்க கலைஞரை கார்னர் பண்ணுறதுக்காக அவங்கள போய் சந்திச்சு, ஆமாம், இவர் பண்ணார். அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. அது கலைஞருக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தை எல்லாம் கலைஞர் தான் பார்த்துக்கிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலைஞரை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக அணுகக்கூடிய ஒரு நபர் தான். அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் அந்த அரசியல் ரீதியாக இவரை வைத்து சில கார்னர் பண்ணணும் சில வேலைகள் நடந்துச்சு. அதுக்கு இவரும் சில விஷயங்கள் போயிட்டார். அதெல்லாம் நடந்து முடிந்து போன ஒரு கசப்பான சம்பவங்கள். அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை இவர் நல்லா பார்த்துட்டார். பல்வேறு தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். அவங்க இன்ஃபேக்ட் முத்து அவர்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலி பற்றி, கலைஞர் பற்றியும் நிறைய தகவல்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.